வாட் டிரைவ்ஸ் FOMO இன் ஸ்மால் கேப்ஸ்? ஃபர்ஸ்ட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாஸ்ட் ரிட்டர்ன்ஸோட ஹைப், 30%, 40% CAGR. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமாக மீடியா அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு டாப் லெவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஸ்மால் கேப்பில் இப்போ வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது பண்ணாதீங்க, அவர் மார்க்கெட்டில் இருக்க ஒரு ஒரு பயனீர் இன்வெஸ்டர்ஸ் சொன்னாலுமே நோபடி இஸ் லிசனிங். வெரஸ் ஒரு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த ஃபண்ட் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம இந்த ரிட்டர்ன்ஸ் ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எவ்ரி ஒன் வில் ஜம்ப் இன் டு இட். எல்லாருமே போயிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இது நான் பார்த்தேன் கிளியராக. ஒரு 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 ஃபண்ட் ஹவுஸோட ஆப்ரேஷன் சைடில் நான் பார்த்து கேட்கும்போது அந்த ஃபண்டோட நேவ்ல ஒரு ஷார்ப் ஜம்ப் இருக்குது. நான் கேட்குறேன், அவங்க சொல்கிறாங்க இல்லை ஜி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்தது, ஸோ அதுக்கப்புறமா ஃப்ளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எங்கள் ஃபண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஆர் கெட்டிங் இன் டு இட். அவங்க ஒரு ட்ரஸ்டட் அட்வைசரையோ இல்லை இந்தியாவில் இருக்க ஒரு டாப் ஃபண்ட் மேனேஜரையோ நம்பாதவங்க இன்ஃப்ளூயன்சஸ் மூலியமா அந்த வீடியோவை பார்த்துட்டு தே ஆர் கெட்டிங் இன் டு இட். அடுத்தது கொலீக்ஸ். இன்னைக்கு நான் பார்க்குற ஒரு மேஜர் ட்ரெண்ட் வந்து டிஸ்கஸிங் அபவுட் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஐடியாஸ் இன் ஆஃபீஸ். ஒரு டீ டைமில் இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது, ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் ஆர் போர்ட்ஃபோலியோ பற்றி பேசுகிறத விட அவங்க கொலீக்ஸ் கிட்ட ஜாஸ்தி பேசிக்கிறாங்க. இது ஐடி ஃபார்மில் இருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்க, நிறைய பேர். மோஸ்ட் காமன். ஐ மீன் என்னை விட மார்க்கெட்டை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறவங்க, அதாவது இந்த இந்த ப்ரொஃபஷனலில் இல்லாதவங்க என்னை விட ஜாஸ்தி மார்க்கெட் பார்க்குறாங்க, என்னை விட நிறைய படிக்கிறாங்க, என்னை விட நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் திங். அடுத்தது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இது ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறவங்க. இதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 6 months மார்க்கெட் ஹேவ் கிவன். ஸோ நவம்பரில் மார்க்கெட் ஸ்டார்டட் டு கோ டவுன். திருப்பி நவம்பர், டிசம்பர். ஸோ டிசம்பரில் அப்படியே இருக்குது. அகெயின் ஜான் ஒரு மந்த் ஃப்ளாட். ஓகே, அவ்வளோதான், வேர்ஸ்ட் இஸ் ஓவர், இதுதான் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் இன்வெஸ்டட் ஜானில். ஓகே, இதுதான் பாட்டம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபெப் தேர் இஸ் அ சர்ப்ரைஸ். Nifty 50 itself gone to 22,000 levels from 27,000, which is almost 23-24%. ஓகே ஃபைன், அவ்வளோதான், இதுதான் பாட்டம், மார்க்கெட் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னும் போது அகைன் மார்ச்ல ஒரு சின்ன ரெக்கவரி, ஒரு சின்ன ப்ரீத்திங் ஸ்பேஸ். ஓகே, இதுதான் வேர்ஸ்ட், இதுக்கப்புறம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஜம்ப். அண்ட் அகெயின் லாஸ்ட் 3 days என்ன நடக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ மார்க்கெட் வில் த்ரோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மேபி அது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இல்லாமல் இருக்கலாம், பட் அது உங்களுக்கு டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். 2000 பபுள்க்கு அப்புறம் ஐடியோட ஆப்பர்ச்சுனிட்டி வரவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். 2008க்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வரவே இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். அகெயின் கிளாசிக் PSUs உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரவே இல்லையா? வந்தது. அகெயின் ஸ்மால் கேப்ஸ் 2011 to 14க்கு அப்புறம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரவே இல்லையா? வந்தது. மார்க்கெட் வில் கிவ். எப்பயுமே தேர் இஸ் ஆல்வேஸ் அ செகண்ட் சான்ஸ் இன் மார்க்கெட். பட் உங்களுக்கு அந்த செகண்ட் சான்ஸ் எடுக்கிறதுக்கான பேஷன்ஸ் இருக்கா? மார்க்கெட் வில் டெஸ்ட் யூ, பயங்கரமாக டெஸ்ட் பண்ணும், பட் யூ ஹாவ் டு வித்ஸ்டாண்ட்.